ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ப்போம். இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டினுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு ஒரு 40 அல்லது 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் சம்வேர் ஹியர். ஒருவேளை மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நல்ல ஒரு கிரீன் எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு மேலே போயிட்டு திருப்பி இப்படி கீழே வந்து திருப்பி மேலே போகக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ மோஸ்ட்லி இங்கே செக் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுலேருந்து வந்து திருப்பி இப்படி வந்து இப்படி திருப்பி இதே இடத்துக்கு இருக்கு இல்லைங்களா, எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல வரும்போது சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் இன்னமும் கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா எஸ்டே லோ இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீனாக விழுது அப்படின்னு வச்சுக்கோங்க, இது பெரிய கேண்டிலாக சரி இல்லை க்ரீன் பார்த்தோம், இப்போ ரெட்டாக விழுது அப்படின்னாக்கா ஸோ இந்த எஸ்டர்டேயோட லோ இருக்கு இல்லைங்களா, இதை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி கீழே வருது, அது வந்து கேண்டில்ஸ் வந்து ரெட் கேண்டில் விழுது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இன்றைக்கி கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் இதை வந்து பிரேக் பண்ணாமல் ஸோ இங்கேயே வந்து ரொட்டேட் பண்ணி இருந்துட்டு திருப்பி ட்ரை பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிமிலர் அப்ரோச் வந்து இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டு அதே பிளேஸ்க்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே பிளேஸ்க்கு வந்து மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, எஸ்டர்டேனுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டை கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். பட் இங்கே வாட்ச் அவுட் பண்ணுங்கள், ஒருவேளை விக்கி விழுந்துச்சுனாக்கா அந்த அப்ரோச் திருப்பி மாறும், மேலே போயிடும். பட் இங்கே விக்கி விழாமல் மார்க்கெட் பெரிய கேண்டில் விழுந்து கீழே வந்துட்டு அதன் பிறகு அடுத்த கேண்டில் ரெட் எடுத்து கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் கீழே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.